வயது கணக்குகளில் ஏற்கனவே 5 மாடல் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 5 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது 28 ஆண்டுகள். அவர்களின் விகிதம் 3:1 என்றால் தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது 28 ஆண்டுகள். அவர்களின் விகிதம் 3:1 என்றால் தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சராசரி வயது தான் கொடுத்துருக்காங்க, வயது கொடுக்கல. இந்த சராசரி வயதுனா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம். 1, 2, 3 இருக்குது. இதோட சராசரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, 3 நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம். அதாவது 3, 2, 5, 5, 1, 6. இப்போ மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுவோம். இதோட சராசரி என்னென்னா 2. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். 10th உங்களோட மார்க்கோட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதாவது சராசரி எப்படி கண்டுபிடிப்பீங்க. தமிழில் 20 மார்க்கு, இங்கிலீஷில் ஒரு 35 மார்க்கு, மேக்ஸில் 15 மார்க்கு, சயின்ஸில் 20 மார்க்கு, சோசியலில் 15 மார்க்கு. மார்க் எல்லாமே கம்மியாக கொடுத்துருக்கேன் ஈஸியாக கூட்டுறதுக்காக. இப்போ இதோட சராசரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டுவீங்க. 5, 10, 15, மிச்சம் 1, 3, 6, 7, 8, 9, 10, 105. அடுத்து என்ன பண்ணணும்னா, எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்டால் டிவைட் பண்ணுவீங்க. 1, 2, 3, 4, 5, 5 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ மொத்த மதிப்பெண்லேருந்து 5ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 2 வாட்டி வரும், 1, 5, 5. இப்போ உங்கள் மார்க்கோட சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா 21. அது மாதிரி தான் இப்போ சம்லையும் கொடுத்துருக்காங்க. தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது ஆண்டுகள் 28 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தந்தை மகன் ரெண்டுத்தையும் கூட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தந்தை மகன் 2 பேரோட வயதை கூட்டியிருக்காங்க. எத்தனையால் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம்னா, 2 பேர் தான் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, மகன் இருக்காங்க. அதனால் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இதோட வயது தான் என்ன கொடுத்துருக்காங்க, சராசரி வயது 28 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கானது எடுத்து எழுதிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவர்களின் விகிதம் 3:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தைக்கானது 3, மகனுக்கானது 1. விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி முழு நம்பராக மாற்றுவோம், எக்ஸு சேர்த்துக்குவோம். 3x, உன்னோட எக்ஸை பெருக்கினீங்கன்னா எக்ஸு தான் வரும். இப்போ தந்தையோட வயது என்ன, 3x, மகனோட வயது என்ன, எக்ஸு. இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். தந்தைக்கு பதிலாக 3x அப்ளை பண்ணுங்கள், மகனுக்கு பதிலாக எக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். 3x + x / 2 = 28. 3x + x 4x. இந்த 2 இங்கிட்டு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். 28 × 2 56. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4ஆல் 1 நாங்க நாங்க, 1 நாங்க நாங்க, மிச்சம் 1, நன்னாங்க 16. எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 14ன்னு. இப்போ கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். தந்தையின் வயது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தந்தையின் வயது என்ன, 3x அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இப்போ எக்ஸை அப்ளை பண்ணுங்கள். இதில் 3 × 14 42. தந்தையின் வயது 42 வயது. அடுத்த சம்மு, P மற்றும் Q ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 6:7. இதில் Q என்பவர் Pயை விட 4 வயது மூத்தவர் எனில் 4 வருடங்களுக்கு பின்பு P மற்றும் Qவின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு எடுத்து எழுதிக்கலாம். P மற்றும் Q ஆகியோரின் வயதுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. PQ இவங்களோட வயதுகளின் விகிதம் என்ன, 6:7ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முழுசாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், எக்ஸு சேர்த்துக்குவோம். 6x 7x. Pயோட வயது 6x, Qவோட வயது 7x. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Q என்பவர் என்னன்னா, Pயை விட 4 வயது மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 வயது அதிகமாக இருக்கும். Q என்பவர் Pயை விட 4 வயது மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கானது கண்டுபிடிச்சிக்கலாம். Qனா என்னன்னு நமக்கு தெரியும், 7xன்னு. Qக்கானது 7x = Pனா என்ன, 6x. Pயின் வயது 6x அப்ளை பண்ணிக்கோங்க. +4. இந்த 6x அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 7x - 6x = 4. 7xல் 6x போயிடுச்சுன்னா எக்ஸு தான் இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூனா 4. இப்போ எக்ஸோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணுங்கள். 6 × 4 24. Pயோட வயது 24.
அடுத்தது கியூக்கு அப்ளை பண்ணுங்கள். 7 × 4 7 நாங்க 28. கியூவோட வயது வந்து 28 வயது. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணும், முன்புனா மைனஸ் பண்ணும், பின்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்காங்க, அப்போனா ப்ளஸ் பண்ணணும். 4 வருடங்களை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. பியின் வயது என்ன 24, இதோட 4 வருடங்களை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே கியூவின் வயதுக்கு 4 வருடங்களை வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 24 4 கூட்டினீங்கன்னா 28, 28 4 கூட்டினீங்கன்னா 32. பியின் வயது வந்து 28, கியூக்கான வயது வந்து 32 வயது. இல்லை தற்போதைய வயது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பியின் வயது வந்து 24, கியூவின் வயது வந்து 28. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 4 வருடங்களுக்கு அப்புறமேட்டு என்ன வயது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28 இருக்கும். கியூக்கு வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் 32 இருக்கும். அடுத்தது வயது மட்டும் கேட்கல இவங்க, பி மற்றும் கியூவின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் விகிதம் பாருங்கள், 28:32. எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிக்கோங்க. இப்போ 4ஆல் 7 நாங்க 28, 8 நாங்க 32, 7:8. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. 2 சகோதரர்களின் வயதுகளின் விகிதம் 1:2. இந்த 2 சகோதரர்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஏபின்னு எடுத்துக்கலாம். விகிதம் கொடுத்துருக்காங்க 1:2ன்னு. இதை முழுசாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், எக்ஸோட பெருக்கிக்குவோம். 1ஓட எக்ஸை பெருக்கினீங்கன்னா எக்ஸு தான் வரும், 2ஓட எக்ஸை பெருக்கினீங்கன்னா 2x. ஏவோட வயது வந்து எக்ஸு, பியோட வயது வந்து 2x. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 5 வருடங்களுக்கு முன்பு இந்த விகிதமானது 1:3 இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தற்போதைய வயது என்னென்னா ஏக்கானது வந்து எக்ஸு, பிக்கானது வந்து 2x. அடுத்தது 5 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது 5 வருடங்களுக்கு முன்பு இவங்களோட விகிதம் என்னவாக இருந்திருக்குன்னா 1:3 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பு அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருந்தோம், மைனஸ் பண்ணணும். பின்புன்னு சொல்லியிருந்தால் ப்ளஸ் பண்ணணும். இப்போ தற்போதைய வயது என்ன எக்ஸு, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடினா x-5. அதே மாதிரியே பிக்கு வந்து 2x - 5. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்களோட விகிதம் என்னவாக இருந்திருக்கு, 1:3 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா x-5/2x - 5 ஈக்குவல் டு 1:3ன்றது 1/3 மாறிடும். இப்போ அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. இந்த 3ஓட x-5 பெருக்கிக்கோங்க. அதே மாதிரியே 1ஓட 2x - 5 வந்து பெருக்கிக்கோங்க. x-5 × 3 ஈக்குவல் டு இந்த 1ஓட 2x - 5. 3ஓட எக்ஸை பெருக்கினீங்கன்னா 3x தான் வரும். 3ஓட 5 பெருக்கினீங்கன்னா -15 ஈக்குவல் டு இந்த 1ஓட எதை பெருக்கினாலும் அதுதான் வரும், 2x - 5. எக்ஸு தான் இருக்கும், ஈக்குவல் டு -5. இந்த -15 வந்து இங்கிட்டு போயிடுச்சுன்னா +15 மாறிடும். எக்ஸு ஈக்குவல் டு 15ல் 5 போச்சுன்னா 10. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 10ன்றது. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து தற்போதைய வயதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். 5 வருடங்களுக்கு முன்பு அப்படின்றதில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, தற்போதைய வயதில் தான் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கானது வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏவோட வயது வந்து 10, பிக்கானது 2 × 10 எவ்வளோ 20. ஏவோட வயது வந்து 10 வயது, பிக்கான வயது வந்து 20 வயது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 5 வருடங்களுக்கு பின்பு அதாவது பிறகு என்ன விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு என்ன விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு வந்து தற்போதைய வயது வந்து 10 வயது, 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ஓட கூட்டிக்கோங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து ஏக்கான வயது வந்து 15 இருக்கும். அதே மாதிரியே பிக்கான தற்போதைய வயது என்னென்னா 20 வயது, 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து 25 வயதாக இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வயது கேட்கல, அதுக்கான விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 15:25. எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிக்கோங்க. 5ஆல் 3×5 15, 5×5 25, 3:5. த ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு, அருண் மற்றும் தீபக் ஆகிய இருவரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் தீபக் 2 பேர்த்தோட வயதுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க 4:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுசாக மாற்றணும்னா எக்ஸு சேர்த்துக்குவோம். 4x, 3x.
அருணோட வயது வந்து 4x, தீபக்கின் வயது வந்து 3x. 6 வருடங்களுக்கு பின்பு அருணின் வயது 26 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அருணின் வயது வந்து 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தற்போதைய வயது என்ன அப்படின்றது நமக்கே தெரியும். 6 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அருணின் வயது 26 இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளவா இருக்கும்? 20 வயசாக தான் இருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தீபக்கின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3x, எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 3x என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. தீபக்கின் வயது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சதில் அப்ளை பண்ணுங்கள். அருணின் வயது நமக்கு தெரியும் 4x ஈக்குவல் டு தற்போதைய வயது என்ன 20 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4ஆல் 1 நாங்க 4, 5 நாங்க 20, எக்ஸோட வேல்யூ என்ன 5. இப்போ தீபக்கின் வயது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3xல் வந்து அப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 5, 3 5 15. தீபக்கின் வயது வந்து 15 வருடங்கள். த ஆன்சர். அடுத்த சம்மு, ரவியின் வயது 40 வருடங்கள் மற்றும் ராஜாவின் வயது 60 வருடங்கள் எனில் எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5 இருக்கக்கூடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாம். ரவியின் வயது கொடுத்துருக்காங்க 40 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜாவின் வயது கொடுத்துருக்காங்க 60 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முன்பா பின்பா அப்படின்றது பார்க்கணும். முன்புனா மைனஸ் பண்ணணும், பின்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5 இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3:5 இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும்னா தெரியாத கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் சேர்த்துக்கணும். ரவியின் வயதில் முன்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 40 மைனஸ் எக்ஸு. அதே மாதிரியே ராஜாவின் வயதில் எக்ஸ் சேர்த்துக்கோங்க பை 60 மைனஸ் எக்ஸு. ஏன் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்கோம்னா முன்புன்னு கொடுத்துருக்காங்க. இதே பின்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் எக்ஸை சேர்த்துக்குவோம். ஈக்குவல் டு 3:5ன்றது 3/5 எழுதிக்கலாம். அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. 5 இன்ட்டு 40 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 3 இன்ட்டு 60 மைனஸ் எக்ஸு. 5ஆல் பெருக்குனிங்கன்னா 5 40 200 மைனஸ் 5x ஈக்குவல் டு 180 மைனஸ் 3x. இந்த 180 இங்கிட்டு வந்துருச்சுன்னா மைனஸ் 180 மாறிக்கும். 200 மைனஸ் 180 ஈக்குவல் டு மைனஸ் 3x. இந்த மைனஸ் 5x வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 5xஆக மாறிடும். 200ல் 180 போயிடுச்சுன்னா 20 ஈக்குவல் டு 5xல் 3x போயிடுச்சுன்னா 2x. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 20. எக்ஸோட வேல்யூ வந்து 10. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த வீடியோவில் அடுத்த 5 மாடல் பார்க்கலாம்.